Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. மும்பை டூர்ல நமக்கு இன்னைக்கு டே 2ங்க. நம்ம இன்னைக்கு காலையில டிஃபன் முடிச்சுட்டு அடுத்து சைட் சீயிங் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். ஒரு கார் புக் பண்ணியிருக்கோம். கார் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேற்று வந்து நம்ம டே 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறோம். மறக்காம அந்த வீடியோ பாத்துருங்க. இது இன்னைக்கு டே 2ங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 4-5 இடத்துக்கு போக போறோம். நேற்று வந்து நம்ம வந்து கார் புக் பண்ணியிருந்தோம். எல்லா இடத்துக்கும் பார்த்து ஒரே இதா ஒரு 2600 பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து கேப் புக் பண்ணி தனித்தனியா போக போறோம். நமக்கு நைட்டு 10 மணி தான் ட்ரெயினுங்க. அதுக்குள்ள நம்ம எந்த இடத்துல கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கார் புக் பண்ணி கார்ல போக போறோம். நம்மளோட நீங்களும் டிஜிட்டல் டிராவல் பண்ணுங்க. சுப்பு டிராவலாக வாங்க வீடியோக்குள்ள போலாம். டே 2ல ஃபர்ஸ்ட் நம்ம போக போகிறது சயின்ஸ் மியூசியமுங்க. சயின்ஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயிலும் அங்கே இருக்கும். அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம கார் வந்துருச்சு. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம போகாத ரூட்டில் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி. மார்னிங் டைமில் மும்பை சிட்டி ரொம்ப பிஸியாக இருக்குது. ஒவ்வொரு டிராஃபிக்கும் நின்று தான் போக வேண்டியிருக்கு. ஏகப்பட்ட க்ரௌடாக இருக்க ஏரியாவை நான் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்துருக்குது மும்பை ரேஸ் கோர்ஸுங்க. ரேஸ் கோர்ஸ் கிரவுண்டு தான் பார்த்துட்ருக்கோம். மெட்ரோ ஒர்க்கும் நடந்துகிட்ருக்குங்க. ஒரு ஏரியாவில் இருக்குது, இன்னொரு ஏரியாவில் மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போ சயின்ஸ் மியூசியம் வந்துட்டோம். சயின்ஸ் மியூசியம் என்ட்ரன்ஸுங்க. இது கேட் பாஸிங் தான் இருக்குது. இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகலாம். நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எவ்வளோன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. பிரவேஷ் சுலக் டிக்கெட் ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. அதெல்லாம் தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் எடுத்து சுற்றி பார்த்தோம்னா ஒரு 30 ரூபீஸும், காரில் போனோம்னா ஒரு 50 ரூபீஸும் வாங்குறாங்க. இதான் அதோட மேப்புங்க. காலையில் 9:30 சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இந்த சயின்ஸ் மியூசியம். ஜவஹர்லால் நேரு சயின்ஸ் மியூசியம். இது போக பார்த்தீங்கன்னா நியூ கேட்டகரி இருக்குங்க. ஃபேமிலி பேக்கேஜ் டிக்கெட் இருக்குது. ஃபேமிலி 4 மெம்பராக இருந்தால் 600 ரூபாயும், 6 மெம்பராக இருந்தால் 900 ரூபாயும் வாங்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சென்டர், சயின்ஸ் ஒடிசி, 3D ஷோ, SOS, மோஷன் சிமுலேட்டர் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே தனியாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 11 மணி ஆகுதுங்க. காலேஜ் பஸ்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டூரிஸ்ட்டில் காலேஜ் பஸ்லேருந்து ஸ்கூல் பஸ்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து ஸ்கூல் பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் குரூப் டிக்கெட் இருக்குங்க. அவங்களுக்கு ஸ்பான்சர் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 20 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 10 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு. ப்ரைவேட்டாக வந்தோம்னா 70 ரூபீஸ். அது குரூப்பாக ஒரு 15 பேர் பக்கம் வந்தோம்னா அதில் ஒரு 10 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி 60 ரூபீஸ் வாங்கிக்கிறாங்க ஒரு ஆளுக்கு. நாம் இப்போ சயின்ஸ் மியூசியமுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சிங்க. டிக்கெட் வாங்கிட்டோம். பெர் பர்சனுக்கு 70 ரூபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்கிட்டு உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம். வாங்க போகலாம் சயின்ஸ் மியூசியத்துக்குள்ள. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம புல் பண்ணோம்னா அங்கே கார் மேலே தூக்குது. அந்தளவு சயின்ஸ் பாருங்கள் இங்கே இருக்குது. மேலே இந்த ராட் கட்டியிருக்காங்க.
இது பார்க்கும்போது நமக்கு இங்கிருந்து தூக்கும்போது ப்ரெஸ் பண்ணால் நம்ம அங்கே கார் மேலே ஓப்பன் ஆகுது, தூக்குது. எலக்ட்ரிக் இன்ஜினும் ஸ்டீம் இன்ஜினும் வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக் இன்ஜின் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸ்டீம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மலை இதெல்லாம் ஓடிட்டுருக்குங்க. ஊட்டி டாய் ட்ரெயின், சிம்லா டாய் ட்ரெயின் எல்லாம் ஓடிட்டுருக்கோம். அந்த டைப் தான் இது. அதோட ஃபுல்லி தான் வச்சுருக்காங்க, ஷெட்டு போட்டு. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டீம் லாரிங்க, நீராவியில் ஓடக்கூடிய லாரி. அதோடைய டீட்டெயில் தான் வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறது ஸ்டீம் இன்ஜினும் எலக்ட்ரிக் இன்ஜினும். நம்ம நடந்து போகக்கூடிய வழித்தடம் பூராமே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக சூப்பராக வச்சுருக்காங்க. சயின்ஸ் பார்க்கு போகிறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ்லாம் நிறையா வருதுங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டு வரதுக்காக. இதெல்லாம் பஸ் பார்க்கிங் இங்கே இருக்குது. நம்ம வெளியே நம்ம காரில் வந்தனால வெளியே நம்ம ட்ராப் பண்ணிட்டாங்க. இது நம்ம அந்த வழி. கல்பனா சாவ்லா 1961 to 2003 ஃபர்ஸ்ட் இந்தியன் போர்ன் உமன் அஸ்ட்ரோன். விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லாவோட ஃபோட்டோ. இந்தியன் சயின்டிஸ்டோட உருவங்கள் வச்சுருக்காங்க இங்கே. நேரு சயின்ஸ் சென்டரோட என்ட்ரன்ஸ் இதாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைனோசரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க, ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய டைனோசர்ஸ் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காண்டாமிருகம், நீர் யானையெல்லாம் வச்சுருக்காங்க. வெல்கம் டு நேரு சயின்ஸ் சென்டர். மியூசியல் என்ட்ரி ஆகிட்டுங்க. ஜவஹர்லால் நேரு அவருடைய புகைப்படம் பெருசு வச்சுருக்காங்க. இது வந்து உள்ளே போனோன்னா கிரவுண்ட் ஃப்ளோர். நம்ம வந்திருக்கிற ஃப்ளோர் சவுண்ட் அண்ட் ஹியரிங். சவுண்ட் எப்படி வருது அப்படிங்கிற டீட்டெயிலாம் அதில் காட்டியிருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். Human sound mechanism. Visual or noise of music, noise or music. Walk in piano. இதில் நடந்தோம்னா சவுண்டு வரும். நான் ஆன் பண்ணாமல் இருக்கேன், ஆன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தலாம். நான் ஆன் பண்ணலைங்க. ஆன் பண்ணால் உங்களுக்கு பியானோ சவுண்டு வருங்க. எக்கோ கியூப். நாம் இப்போ
4th ஃப்ளோர் வந்திருக்கோம். Mission to think. மெக்கானிசம், கார் மெக்கானிசம், வீல் மெக்கானிசம், அதோட டீட்டெயிலாம் இங்கே இருக்குங்க. சப்ளிமெண்டட் ரியாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரு சயின்டிஸ்ட் சென்டர் வந்து சுற்றி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம இங்கேருந்து கார் புக் பண்ணி ராணிபாக் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு அண்டு ஜூ இருக்கக்கூடிய ஏரியா. அந்த ஜூக்கு தான் அடுத்து நம்ம போக போகிறோம். நம்மளோட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம இப்போ நேரு சயின்ஸ் சென்டர்லேருந்து விசிட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூ அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்கு தான், இப்போ பொட்டானிக்கல் கார்டன் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் வெயிட் பண்ணலாம். நம்ம மதியம் லஞ்சுக்கு ஒரு உடுப்பி ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். மும்பையில் பார்த்தீங்கன்னா தால், ரைஸ், பப்பட்டு, அப்புறம் பிக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர் பிளேட் வந்து 80 ரூபாங்க. 80 ரூபாய்க்கு ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டு பிடிச்சிட்டோம். வீர் மாதா, ஜிஜாபாய், போஸ்லே, உட்டியான் அண்டு ஜூ இங்கே தான் வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுதான். வாங்க என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு தெரியல, பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். ஜூ உள்ளே போகிறதுக்குங்க டிக்கெட் ஃபேர் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அடல்ட்டுக்கு 50 ரூபா, சைல்டுக்கு 25 rupees, ஃபேமிலினா 100 rupeesங்க. நம்ம மும்பையில் ஒரு உடுப்பி ஹோட்டல் கண்டுபிடிச்சி சாப்பிட்டு வந்துட்டோங்க. ரைஸ், தால் 80 ரூபா, சூப்பராக இருந்துச்சு. பப்பட்டு அண்டு பிக்கல் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. வாங்க இப்போ டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜூக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய வீர் மாதா ஜிஜாபாய் ஜூவில் பார்த்தீங்கன்னா 12 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரைடே வந்தீங்கன்னா டிக்கெட் ஃப்ரீங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் எபோவ் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் டிக்கெட் ஃப்ரீ. ஹேண்டிகேப்ட் இருந்தால் டிக்கெட் ஃப்ரீ. நம்ம டிக்கெட் கட்டி உள்ள என்ட்ரி வந்துட்டோங்க. உள்ளெல்லாம் பேக் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் அலோடு கிடையாது, வந்து வெளியே வாங்கி வச்சிடுறாங்க. நம்ம அப்படி ஜூ சுற்றி பார்க்க போகிறோம். இது என்ட்ரன்ஸ். நம்முடைய ஜூவில் நம்முடைய வியூ பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள், முதலிலிருந்து மான், நீர் யானை, இங்கே வந்து 2 புலி இருக்காமா, அது ரொம்ப ஃபேமஸ் ஆமாம். அப்புறம் யானை இருக்குது, கரடி இருக்குது, இதெல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க பார்க்க போகலாம். இன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை தான், தேர்ஸ்டே. க்ரௌடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பாருங்கள், நம்ம ஜூ பார்த்திங்கன்னா அப்படி சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை க்ரீனிஷில் சூப்பராக அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு.
மும்பை சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஜூ இருக்குங்க, அதுதான் ஆச்சரியம். தி மும்பை ஜூவோட மேப் இதாங்க. இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி போனால் ஃபுல்லாக பார்த்துடலாம். நல்லா பெரிய கிரவுண்டாக தான் இருக்கும் போல தெரியுது. ஃபஸ்ட்டு என்ட்ரியில் நம்ம பார்க்க போகிறது ஓல்டு மாடல் இருக்கக்கூடிய ஒரு பீரங்கி. இதில் நம்ம எங்கே இருந்தாலும் விண்ணை முட்டும் அளவு வானுயர்ந்த கட்டிடங்கள் நிறைய இருக்குங்க. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய பார்த்துருப்பீங்க நீங்களும். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட், லயன், wolf, பியர், லீபார்ட், சைல்டு கேர் ஸ்பேஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியே வாங்க பார்த்துட்டே போகலாம். ஸ்லோத் பியர், கடைசியில் இருக்குங்க. அங்கே இருக்கும் இந்த மரத்து மேலே ஒரு காடி இருக்கு பாருங்க. மொத்தம் 2 காடி இருக்கு இதுக்குள்ள. அடுத்து நம்ம டைகர் டெரிட்டரி பார்க்க வந்திருக்கோம். இங்கே செம்ம க்ரௌடாக இருக்கு. இங்கே புலி இருக்கும் போல் இப்போ பார்த்துடலாம். நடந்து வேண்டியது ನೋಡಿದಾ ಬಾಡಿ ಕಾಡಲ್ ಸಮರ್ಸಿದ್ದೀನಿ అవును మా ಅಲ್ಲೋಡ ನಿಲ್ಲು ತಿರುಗಿ ನೋಡಿದೆ. நம்ம கூண்டுக்குள்ள 2 டைகர் பார்த்தோங்க. ஒன்று வந்து சக்தி, இன்னொன்று வந்து கிருஷ்ணா. அது 2 புலி தான் இந்த ஜூவுக்கே ரொம்ப ஃபேமஸ் ஆமாம். செம்மையாக இருந்தாங்க, 2 ஆக்டிவாக இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க நினைக்கிற வீடியோவில். ஃபுல்லாக நடந்துகிட்டு அப்படியே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய கூட்டங்க, நிறைய குழந்தைங்களும் நிறைய என்ஜாய் பண்ணாங்க, நம்மளும் என்ஜாய் பண்ணோம். அடுத்து நம்ம இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அடுத்து நம்ம ஸ்வாப் டீர் பார்க்க வந்திருக்கோங்க. புள்ளிமான் அங்கே பாருங்கள், கூட்டமாக படுத்துட்ருக்கு. பாருங்க, மரத்துக்குள்ள கூட்டமாக படுத்துட்ருக்கு. இங்கே ஒரு ஹெலிகாப்டர் ஷோ நிறையா வருதுங்க. மேலே ஃப்ளைட்டு பக்கத்துலலாம் போக மாட்டிருக்கு. இருக்கிறது சாம்பார் டியருங்க. ஒரு 3-4 மான் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு 2 இருக்குது. இங்கே ஒரு மான் பாரு, மான் கொம்போடு, பெரிய கொம்போடு இருக்குது பாருங்கள் ஒரு மான்.
அதுக்கு பின்னாடி அங்கே ஒரு 2 மான் படுத்துட்டு இருக்கு பாருங்க. சும்மா ஒரு கண்ணுக்குட்டி வர அளவுக்கு பெரிய மானா இருக்கு. ஆயிடும். இந்த மும்பை ஜூவோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா பென்குயின் இருக்குங்க. ஃபாரின் கண்ட்ரியில் ஐஸ்குள்ளே இருக்கக்கூடிய பென்குயின் வந்து இங்கே ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு செட் பண்ணி பென்குயின் வச்சுருக்காங்க. அதான் நான் பார்க்க வந்துருக்கோம். வாங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உள்ளே போய் பார்த்துடலாம். இங்கே செக் பாயிண்டில் வச்சு உள்ளே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோக இங்கே 3D ஆடிட்டோரியம் இருக்குது. ஹும்போல்டட் பென்குயின் எக்ஸிபிஷன் அதான் வந்திருக்கோம். அங்கே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போது உள்ள ஐஸ் கட்டில் செட் பண்ணி பென்குயின் வச்சுருக்காங்க. வாவ், இங்கே பாருங்க செட்டிங்ஸு. வாட்டர் ஐஸ் கட்டியில் வச்சு பென்குயின் செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. பார்க்குறது பாருங்க. நாம் பென்குயின் பார்ட் வந்துட்டோங்க. பென்குயின் பார்ட்டு அடுத்தது ஒரு 4 இதாக இருக்குங்க. ஒரு பேர்ட் பேரடைஸ் இருக்குது, ஒரு டாட்டாய்ஸ் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது, அக்வா பேர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே போக வேண்டியதுதான். பென்குயின்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் செட் போட்டுருந்தாங்க. ஃபுல்லாக ஏசி போட்டு செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஈவினிங் டைம்னால க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஜூக்குள்ள. நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டு, ரெஸ்ட் ரூம் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. உள்ளே வந்தோம்னா ஒரு 1 டே ஆனாலும் ஜாலியாக இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். டைம் சூப்பராக இருக்குது. ஜூ கீழே வந்தால் மும்பை வந்தால் மறக்காமல் இந்த விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஜூக்குள்ளேயே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற மாதிரி சில்ட்ரன்ஸ் இது பார்க்கும் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அது குழந்தையோட வந்தோம்னா ஃபேமிலியாக வந்தோம்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டிக்குள்ளே நல்ல ஒரு கார்டன் செட்டப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மும்பை ஜூவில் அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது பேர்ட்ஸ் பேரடைஸ். பறவையில் இறைச்சல் பயங்கரமாக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது டர்ட்டில் அண்ட் டாட்டாய்ஸ். காசவ் அப்படின்னு ஹிந்தியில் நேம் அதுக்கு. மராட்டிய மாமன்னர் சத்ரபதி சிவாஜியும் அவருடைய தாயாரும் அந்த இதில் இருக்காங்க. மும்பை டூரில் நம்ம சுற்றி பார்த்தது இப்போ மும்பை ஜூங்க. சூப்பராக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, அப்புறம் ஃபுட் கோர்ட்டு,
அப்புறம் ஒரு மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் அந்த 2 புலி பார்த்தோம் இல்லைங்க, அது சூப்பராக இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்களுக்கு விளையாட சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஏரியா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. மும்பையோட நடு சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு ஜூ இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். நீங்களும் மும்பை வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மும்பை ஜூவை சுற்றி பாருங்கள். மும்பையிலேயே ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ஜிலேபி, அந்த லட்டுங்க, மோதி லட்டு, குலோப் ஜாமுன், பார்த்தீங்கன்னா கீரை வடை, நார்மல் சமோசா, லட்டு கிரேவி செமையாக இருக்குது. இது வந்து பரோட்டா, அப்புறம் தந்தூரி நான், ரொட்டி எல்லாமே இருக்குது. இந்த ஹோட்டலில் தான் நம்ம ஒரு 2-3 நாளாக சாப்பிட்டோம். ஒரு சூப்பரான ஹோட்டல். மும்பையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பஸ் இருக்குங்க. அப்புறம் நான் பொல்யூஷன் பஸ்ஸில் நிறைய ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பிஸியான ஏரியா. கிராண்ட் ரோட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். நம்மளோட மும்பை ட்ரிப் 2 days டூர் பிளானை முடிச்சுட்டு இப்போ நாம் மும்பை LTT லோக்மான்ய திலக் டெர்மினலுக்கு காரில் போயிட்டுருக்கோம். செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை தான், ஆனால் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா மும்பையில் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. நம்ம தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார் எடுத்து 1 மணி நேரம் ஆகுதுங்க. ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது மும்பை சிட்டிக்குள்ளே ஈவினிங் டைம் ட்ராவல் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம மும்பையோட ஃபுட்டை பற்றி பார்க்கலாங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஏன்னா இங்கே வந்து மைதா கிடையாதுங்க, கேரி பேக் யூஸ் பண்ணுறது கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்றது இல்லைங்க. எப்படி கேட்டிங்கன்னா எல்லாமே கோதுமை தான். அங்கே மேக்ஸிமம் கோதுமையில தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் வந்து தந்தூரி நான் எல்லாமே வந்து செய்கிறாங்க. எண்ணெய்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அந்த ரொட்டி சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜி அப்படிங்கிற பேரில் காய்கறி, அனைத்து காய்கறிலையும் போட்டு சப்ஜி பண்ணுறாங்க. அதுவுமே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஒரு 30 ரூபா 50 ரூபா இருந்தாலே போதும். ஒரு வேலைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 60 100 இருந்தாலே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பட்ஜெட்டாகவும் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குங்க. பட்ஜெட் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாவ் பஜ்ஜி, வடா பாவ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 ரூபாயில இருந்து அதிகபட்சமா நீங்க ரொம்ப ஹை ரேஞ்சில் போய் சாப்பிட்டீங்கன்னா 3000 ரூபாய் வரைக்கும் சாப்பிடலாம் இந்த மும்பையில. ஆனா ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் சாப்பிட்றாங்க மக்கள் எல்லாமே. ஏன்னா பார்த்த வரைக்குமே வாழை இலை யாருமே யூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி கேரி பேக் யூஸ் பண்ணல. இங்கே வாழை இலை கிடைக்காதனால யூஸ் பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் பீங்கான் தட்டு, பீங்கான் பிளேட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்தீங்கன்னா லைஃப் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்லாம் வந்து ரொம்ப ரேருங்க, ரொம்ப இட்லி தோசையெல்லாம் கிடைக்கிறதில்ல. ஒரு 2-3 கடையில் கிடைச்சதுங்க, அதுவே ரொம்ப காஸ்ட்லி. 2 இட்லியே பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு காரசாரமாக அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ஒரு இனிப்பு கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு பழகிருந்தால் சாப்பிட்லாம், இல்லை மற்றபடி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஓகே, பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஊர் தான் மும்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம மும்பை குர்லா மும்பையோட LTT லோக்மான்ய திலக் டெர்மினலை ரீச் பண்ணிட்டோம். நம்முடைய 2 days டூர் பிளான நம்ம மும்பை வந்திருந்தோம். 2 days டூர் பிளானை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப வீடியோ பிடிச்சிருக்கும். மும்பை பற்றி சில டீடைல்ஸ் மட்டும் சொல்லலாம்னு நினச்சிங்க, அது மட்டும் சொல்லிடுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூர் வந்தீங்கன்னா முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா, இங்கே இருக்கிற மூணுலேயும் நம்ம சுற்றி பார்க்கலாங்க. எப்படின்னா ஒன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல் நீங்கள் தங்கினீங்கன்னா அங்கேயே புக் பண்ணிக்குவாங்க. பஸ் ஒன்று போங்க, 45 பேர் போகக்கூடிய சீட் ஒன்று பஸ் இருக்குங்க. அது வந்து மும்பை தர்சன் அப்படிங்கிற பேர்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணது, பிரைவேட் ஆப்ரேட் பண்றாங்க. அதுல ஏறினீங்கன்னா பெர் பர்சனுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2025 350 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அந்த 350 ரூபாய் சார்ஜ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 22 பிளேஸ் காட்டுறதுக்காக நம்ம சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ல போகும்போது உங்களுக்கு ஒரு 15-16 இடத்த காட்டிடுவாங்க. ஒரு 5-6 இடங்கள் மட்டும் தான் உங்களுக்கு இறங்கி பார்க்கறது மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா ஒரே நாள் மும்பை ஃபுல்லா சுற்றி பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
அதே நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஃபேமிலியாக வர்றதுக்கு ஒரு தனி கார் ரெண்டு பேசிக்கலாம், இல்லைனா கேப் புக் பண்ணிக்கலாங்க. தனி கார் ரெண்டு பேசிங்கன்னா ஒன் டேக்கு வந்து ஒரு 3500 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் கேப் புக் போனீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறது கேப் யூஸ் பண்ணும்போது நமக்கு 280 ரூபாயிலிருந்து 150 ரூபா, 500 700 அந்த மாதிரி சார்ஜ் வரும். நம்ம ஃப்ரீடமாக நமக்கு சௌகரியப்படுற வரைக்கும் நம்ம டைம் சுற்றி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படி வந்தீங்கன்னா ஒரு 4-5 டேஸ் நீங்கள் வந்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற அத்தனை இடங்களையும் நம்ம கேப் மூலியமாக புக் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான தரிசனம் இருக்கும். மும்பை தரிசனம் அப்படிங்கிற பேஜில் நம்ம எல்லாத்தையும் ரசித்து அழகாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பையில் 2 டேஸ் டூர் பிளான் வந்திருந்தோம். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மும்பை வரதா இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் மூலம் இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல் விளாக்.